யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டக்குன்னு ஆற இதுவாக இன்ஸ்டண்ட்டாக பருப்பு உசிலி, அதாவது இந்த பவுடரை நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போ நீங்கள் பருப்பு உசிலி பண்ணோம்னாலும் பருப்பு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வீட்டில் வச்சுன்ற மாதிரிலாம் இல்லாமல் இது எல்லாத்தையும் போட்டு ரெடியாக அரைச்சி வச்சுருந்தேன்னா அப்படியே நீங்கள் வந்து அந்த மாவை கலந்து வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு காயை மட்டும் வதக்கிட்டு இதை போட்டு நல்லா உதுத்து எடுத்தேன்னா ஆட்லி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், அதுக்குள்ளே ஆகிடும் இது. ஸோ இந்த பவுடர் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயாவது திடீர்னு கெஸ்ட் வரா அப்படின்னா கூட இதை நீங்கள் பண்ண முடியும். பருப்பூசலி வந்து நம்ம எதை போட்டு பண்ண போகிறோம்னா கேரட்டும் கேப்சிகமும் போட்டு இன்றைக்கி பருப்பூசலி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு, இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு இது தான். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, ஈக்குவல் அமௌண்ட் துவரம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா துணி போட்டு தொடச்சி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு இதெல்லாம் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா, ஒரு 7-8 மிளகா வத்தல், ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்றும் எதுவும் வறுக்கணும் கொள்ளணும் எதுவுமே இல்லை. இதை அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படியே பவுடர் பண்ணிடலாம். நிச்சயமாக இது அதாவது கொஞ்சம் லைட்டாக ரவை மாதிரி இருக்கட்டும் போகிறோம். எல்லா ராத்து மிக்சியுமே அரைக்கும், இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஃபைன் ரவையாக. அவ்வளோ கப்பு இது எடுத்ததுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பவுடர் வந்தது. இந்த பவுடரை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பவுடர் பண்ணோம் இல்லையா, இந்த இன்ஸ்டன்ட் பொடி, இது அப்படியே எடுத்துடலாம். ஒரு கப்பையும் இதில் உப்பு எல்லாமே இருக்குது. உப்பு இருக்குது, பெருங்காயப்பொடி இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால ஜஸ்ட்டு இந்த கப்பாலேயே ஒரு கப் தண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் நாழி ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இதை வீட்டில் வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாழி ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே இந்த அளவுக்கு திக்காகிடும். அதாவது நீங்கள் எந்த அளவு பருப்பெல்லாம் கலந்து எடுத்துக்கிறீங்களோ, நீங்கள் இது நிறைய வேணாலும் நீங்கள் பண்ணி வச்சுனுலாம். எந்த அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டேன்னா இந்த மாதிரி கெட்டியாகிடும். இதை வந்து ஆல்ரெடி தண்ணி வச்சுட்டு அடியில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா விட்டுட்டு மூடிடுங்க. இதை வந்து என்ன ஒரு 10 மினிட்ஸ், இதுதான் நமக்கான இது. ஒரு 10 நிமிஷம் இது வேக விட்டுட்டு இதை எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே கறிகாயை வதக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இது உதுத்து போட்டேன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பருப்பூசலி ரெடி பண்ணிடலாம். ஸோ தண்ணி தலைக்கிறது இந்த ஸ்டேஜில் இது வச்சுட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு இதுக்கு ரெடி பண்ணலாம். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் நல்ல கெட்டியாக கரைச்சி எடுத்துருக்கோம் நாங்கள். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன், வரமிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் யோகாம்பால் சாம்பார் பொடி, கடலை மாவு நல்லா 1.5 ஸ்பூன் கிட்டே போட்டுருங்க, உப்பு 3/4 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு எந்த காய் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அப்படியே டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இது. தேங்காய் எண்ணெய் நான் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கோங்க. டீஸ்பூன் போடும், 1/2 டீஸ்பூன் கடுகு. சாரி, டங்குன்னு உங்களுக்குலாம் சத்தம் கேட்குறது,
கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியுது. பட் நான் பேசுகிறது உங்களுக்குலாம் காதில் விழுறதில்ல, பாக்கி சவுண்டெல்லாம் விட்டுடுங்க, அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் போடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். கடுகு வெடிக்கிறது. ஒரு 3 மிளகா வத்தல் போடுறேன். 2 பச்சை மிளகா. அதே மாதிரி பொரியாக நறுக்கினேன் இஞ்சி ஒரு 1 டீஸ்பூன். 1 இன்ச் கிட்ட இருக்கிறதா எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்குற இந்த மோரை இதில் விட்டுடலாம். கடலை மாவு இருக்கிறதுனால நல்லா கொதிக்கணும். இந்த மோர் இதெல்லாம் ஆகாது, கேர்டில் ஆகாது கண்டிப்பாக. ஆனால் அது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாள் இதை அப்படி கலரிண்டே இருங்கோ, டக்குன்னு ரெடி ஆகிடும். இதில் யாருக்கான வேணும் அப்படி சொன்னால் அவள் வந்து வெங்காயம் நறுக்கி போட்டு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மோரெல்லாம் அதில் விட்டு இது பண்ணிக்கலாம். வெங்காயம் பிடிக்கும்ன்றவா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோர் குழம்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பச்சையாக கடலை மாவு இருக்கிறதுனால நல்லா கொதிக்கணும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேங்காய் வேணும், அப்புறம் மிச்சம்லாம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது வந்து சட்டுன்னு இது ரெண்டையுமே நீங்கள் பண்ணிவிட்டு சுட சுட சாதம் மட்டும் இது பண்ணி கெஸ்ட்டுக்காக இருந்தாலும் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கே போர் அடிச்சது, ரொம்ப நாள் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, டக்குன்னு ஏதோ ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே சமையலை முடிச்சுட்டு வெளில போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பருப்பூசிலையும் இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பையும் பண்ணிட்டேன்னா சுட சுட சாதம் மட்டும் இது இருந்ததுன்னா எல்லோரும் பேச்சுலர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே மோர் குழம்பு சாப்பிட்ணும், பருப்பூசிலி சாப்பிட்ணும்னு நிறைய பேருக்கு ஆசை உண்டு. அதுக்கு நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்ன? ஸோ இதை ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கோசரம்லாம் தான் இதை பண்ணிடுவோம் நாங்கள் எல்லோரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தண்ணி நிறையா விட்டு இது கொதித்து இதுவும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகும். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மோர் குழம்பு ரெடி. ஃபைனலாக மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக திக்காக இருக்குது, தெரியுறதா உங்களுக்கு? இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ரெடி. இப்போ நம்ம இந்த இதையும் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக திக்காக இருக்குது, உங்களுக்கே தெரியும். சாதத்தில் விட்டு சாப்பிட்ற லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இட்லி மாதிரி வாத்தோம் இல்லையா, இந்த நல்லா உதிர வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆறினா இன்னுமே நல்லா உதிருவது. அதனால தான் இந்த சமயத்தில் நம்ம கேப்சிகமையும் கேரட்டையும் மட்டும் வதக்கிக்கலாம். எனக்கு ஒரு அடுப்பு தான் இருக்குங்கிறதுனால நான் ஒன்றா பார்த்து பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு அடுப்பில் இதை போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் மோர் குழம்பு பண்ணிட்டு இன்னொரு அடுப்பில் வதக்கி எல்லாம் பண்ணிட்டேன்னா கடன்னு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமாக போகும், நிறைய எண்ணெய் விடணும். அதாவது எண்ணெயிலே உசிலிக்கிறதா இருந்தால் தான் நமக்கு வந்து நிறைய எண்ணெய் விடணும். அதர்வைஸ் எவ்வளோ இருந்தால் போகும். 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஸோ பெருங்காயப்பொடியிலேருந்து மஞ்சப்பொடியிலேருந்து எல்லாமே அதில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா எண்ணெயில் கடுகு மட்டும் பொரிய விட்டுட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அப்புறம் காயை வதக்கிட்டு இதை போட்டோன்னா ரெடி ஆகிடும். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். கேரட்டையும் கேப்சிகமும் சேர்த்து போட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தை எல்லாம் கூட விரும்பி சாப்பிடுவா. கருவேப்பிலை போடலாம். கேரட் திருகினதை இதில் ஆட் பண்ணுறேன். கேப்சிகமே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது காய்க்கெல்லாம் சின்னதாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போடுறேன். ஏன்னா பருப்புக்கு அந்த இதில் மிக்ஸில் வந்து உப்பு இருக்குது. இந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணோம், அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்கினாலே போகிறோம். இது மாதிரி கையால் பிரித்து விட்டுக்கிறேன்லாம் பிரித்து விடுங்கோ, இல்லை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினேலாம் இன்னும் அப்படியே மணலாக ஆகிடும், இன்னுமே ஈஸியாகிடும்.
இந்த மாதிரி வெயிட்டில் வச்சு பண்ணினேன்னா கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டு இது பண்ணினோன்னா போகிறோம். நீங்கள் இந்த பவுடர் அப்படியே பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வேணாலும் பருப்புஸ்லி பண்ணலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட முடியா இருக்கும். ஒரு 6-7 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டேன்னா தான் அது நல்லா வரும். 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ உதிரியாக இருக்கு பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் நாழி, ஏன்னா எல்லாமே வேகணும் வதங்கணும் இல்லையா, அதனால் ரொம்ப கம்மியான எண்ணெயில் ஜோரான பருப்புஸ்லி ரெடி ஆகிடுது. இது இன்னும் ஆற ரொம்பவே உதிரும். அப்படியே ஹார்ட்லி 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுது. இன்ஸ்டன்ட் மோர் குழம்பும் இன்ஸ்டன்ட் பருப்புஸ்லியும் ரெடி. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.